of a martyr when it is spilled in the ground. இரத்த சாட்சியின் இரத்தம் இந்த பூமியிலே தரையில் சிந்தப்படும் போது You will keep on praying until the appointed time comes for God to finish hearing that prayer. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு முடிக்கும்படி நியமிக்கப்பட்ட நேரம் வரும் வரை தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கும். Till that time, no matter how long it takes, அது எவ்வளவு நேரமானாலும் சரி, அந்நேரம் வரைக்கும் the blood of the martyr in Villivakkam will keep on praying. வில்லிவாக்கத்திலே சிந்தப்பட்ட இரத்த சாட்சியின் இரத்தம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கும். Praying for the salvation of this town. இந்த வில்லிவாக்கம் பட்டணத்து மக்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காய் கதறிக் கொண்டிருக்கும். See, that is why the call of a martyr is not an easy call. அதனால்தான் இரத்த சாட்சிக்கான அழைப்பு ஒரு லேசான அழைப்பல்ல. Because a martyr cannot have a revengeful attitude. ஏனென்றால் இரத்த சாட்சியாய் மரிக்கக்கூடிய ஒருவருக்கு பழிவாங்கும் மனப்பான்மை இருக்கக்கூடாது. You must be filled with the love of Christ Jesus. கிறிஸ்து இயேசுவின் அன்பினால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். See, the apostle Paul says, அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்கிறார், the love of Christ constrains me. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. Such should be your experience. அப்படிப்பட்ட அனுபவம் தான் உங்களுக்கு இருக்க வேண்டும். The love of Christ will constrain. கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவ வேண்டும். The characteristics of a martyr. இரத்த சாட்சியின் குணாதிசயங்கள். Daniel chapter 3 and chapter 6. தானியேல் 3ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம். In chapter 3 and chapter 6 we see two characters. 3ஆம் அதிகாரத்திலும் 6ஆம் அதிகாரத்திலும் இரண்டு குணாதிசயங்களை பார்க்கிறோம். Chapter 3 we see the three young men. 3ஆவது அதிகாரத்தில் 3 எபிரேய வாலிபரை பார்க்கிறோம். Shadrach, Meshach and Abednego. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. In Daniel chapter 6 we see one character. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு கதாபாத்திரத்தை தான் பார்க்கிறோம். Only the prophet Daniel. தானியேல் தீர்க்கதரிசி மட்டும்தான் வருகிறார். But how they dealt with the persecution, ஆனால் தங்களுக்கு எதிராக வந்த அந்த உபத்திரவ துன்பத்தை எப்படி அவர்கள் கையாண்டார்கள் is very similar. அது ரெண்டும் ஒரே விதமாகத்தான் இருக்கும். And both this group had similar characteristics when they face a difficulty. கடினமான ஒரு நெருக்கடி சூழ்நிலையை சந்தித்த பொழுது இரு சாராரும் ஒரே விதமான குணாதிசயத்தை வெளிப்படுத்தினார்கள். And there are 7 different kinds of characteristics. 7 வித்தியாசமான பண்புகள், குணாதிசயங்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. And you should also have in your life these 7 characteristics. நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் இந்த 7 குணாதிசயங்களையும் சுதந்தரித்திருக்க வேண்டும். Number 1. முதலாவது குணாதிசயம், The number 1 characteristics is boldness. முதல் தரமான குணாதிசயம் தைரியம். See, when both the 3 Hebrew boys and Daniel faced their persecutors, எபிரேய புருஷர்கள், அந்த வாலிபர்கள் 3 பேராகட்டும் தானியேலாகட்டும் ஒரு பெரிய உபத்திரவ தீங்கை அவர்கள் எதிர்கொண்ட போது, if you read those chapters very carefully, அந்த அதிகாரங்களை கருத்தாய் கவனமாய் படித்தால் there was not a tinge of fear in them. அவர்களுக்குள் ஒரு அணு அளவும் பயத்தை பார்க்கவே முடியாது. They did not even flint with fear. பயத்தினால் கொஞ்சமும் சலனமடையவில்லை. You know, if we do a test right now, இப்போதைக்கு இங்கே ஒரு சோதனை வைத்தால், if I bring my hand close, suddenly close to your eyes, திடீர்னு உங்க கண்ணுக்கு கிட்ட என் விரலை நான் கிட்ட கொண்டு வந்தேனா, every one of us will go back. எல்லாரும் பின் வாங்கிடுவோம். Am I right? சரிதானா? Even though I may not have the intention of poking your eyes, உங்க கண்ணை குத்தணும்னு நான் நினைக்கலனாலும், we just want to be protective. நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறோம் அல்லவா? It's not so much protective, அவ்வளவு பாதுகாத்துக் கொள்ளுதல் அல்ல. we are acting out of fear. பயத்தினால தான் அப்படி பதுங்குகிறோம். That is why we are moving backwards. அதனால தான் கொஞ்சம் பின்னால போயிடுறோம். So we can deceive ourselves into thinking, oh, I want to protect myself. என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளலாம். That is not the real issue. ஆனா உண்மை விஷயம் அது கிடையாது. The real issue is we are acting out of fear. உண்மையான காரணம் எங்கடா கண்ணுல குத்துருவாங்களோன்னு பயத்துல தான் பின்னால போறோம். The same thing you can find in the animal kingdom. அதே ஒரு காட்சியை மிருக ராஜ்யத்தில் பார்க்க முடியும். See, a scorpion stings, தேள்கள் கொட்டும் போது, a snake bites, ஒரு சர்ப்பம் கடிக்கும். they do that because they are acting out of fear. ஏன் தேள் கொட்டுது, பாம்பு கடிக்குதுன்னா பயத்தினால தான் செய்யுது. Let's say you use a stick to touch a scorpion. அதனால தான் தேள்களை தொடுவதற்கு சின்ன குச்சியையோ கம்பையோ பயன்படுத்துவோம். The scorpion will not
think that you are just playing with it. ஏதோ நம்ம அதோட விளையாடுறோம்னு இந்த தேள் நினைக்காது. Its immediate reaction is, உடனடியாக அது எப்படி பிரதிபலிக்கும் என்றால், you are going to use the stick to kill it. அந்த கம்பை வச்சு நீங்க தேள் அடிச்சு கொல்ல போறீங்கன்னு தான் நினைக்கும். So before it can be killed, ஆகவே தான் கொல்லையுண்பதற்கு முன்பதாக it will use its thing to hit you. அது தன் கொடுக்கை பயன்படுத்தி உங்களை கொட்டும். The same thing a snake does. அதே தான் ஒரு பாம்பும் செய்யும். It reacts out of fear. பயத்தினால தான் அது அப்படி பயந்து எதிர்வினை செய்யும். And before you can strike the snake, பாம்பை நீங்க அடிக்கிறதுக்குள்ள it strikes you. அது உங்களை கொத்திரும். People, animals act out of fear. மக்களாகட்டும் மிருகங்களாகட்டும் பயந்துதான் உடனடியாக பிரதிபலிப்பார்கள். The first characteristics a martyr needs is boldness. ஒரு இரத்த சாட்சிக்கு அடிப்படை தேவையான முதல் குணாதிசயம் தைரியமாகும். Unflinching boldness. அச்சமில்லாத தைரியம். The Bible tells us in Proverbs chapter 28 verse 1. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் வேதம் நமக்கு சொல்லுகிறது, The righteous are bold as a lion. நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமாய் இருக்கிறார்கள். Now look at the word righteous. அங்கே நீதிமான்கள் என்ற வார்த்தையை பாருங்கள். Second word bold. இரண்டாவது வார்த்தை தைரியம். Third word lion. மூன்றாவது வார்த்தை சிங்கம். So look at the three words again. மூன்று வார்த்தைகளை மீண்டும் பாருங்கள். Righteous, நீதிமான்கள், bold, தைரியம், lion. சிங்கம். The lion is the king of the jungle. சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. Although the elephant is a very bigger animal than a lion, சிங்கத்தை விட யானை ரொம்ப பெரிய மிருகமா இருந்தாலும், but the elephant does not have the boldness like a lion. ஆனா ஒரு சிங்கத்துக்கு இருக்கிற தைரியம் யானைக்கு கிடையாது. If you used to watch Animal Planet channel, நீங்கள் அனிமல் பிளானட் சேனலை பார்ப்பதுண்டானால், find that a small lion will go on to attack a big elephant. சின்ன சிங்கம் தான் பெரிய யானையை எதிர்த்து தாக்க பாயறதை நீங்க பார்க்கலாம். Even animals that are 2 times 3 times bigger than a lion, சிங்கத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு பெரியதா இருக்கிற மிருகங்களும், the lion will go boldly to attack. சிங்கம் அதை எதிர்த்து தைரியமா தாக்க போகும். When I watch those videos, அந்த படங்களை எல்லாம் நான் பார்க்கும்போது I used to wonder, நான் ஆச்சரியப்படுவதுண்டு, with what boldness does this lion goes to attack the elephant? எந்த தைரியத்துல இந்த சிங்கம் அந்த யானையை தாக்க போகுது? Elephant is very big. யானை ரொம்ப பெருசு. Have you heard of this proverb called the elephant does not know its own strength? யானைக்கு தான் சொந்த பலம் தெரியாது அப்படின்ற ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? Do you know or you don't know? தெரியுமா தெரியாதா? You don't know. தெரியாதா? This is Tamil Palamoli. தமிழ் பழமொழி அல்லவா? How come you do not know Tamil Palamoli? தமிழ் பழமொழி எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு? Anyway, the reason why the proverb says like that is because அந்த பழமொழி இப்படி சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், elephant is very big in size, யானை உருவத்துல தான் ஆள் பெருசு, but its brain is very small. ஆனா மூளை ரொம்ப சிறுசு. That's number 1. அது ஒரு காரணம். Number 2, இரண்டாவது, its eyes are on the sides, அதனுடைய கண்கள் இடது 2 பக்கவாட்டில் இருக்கின்றன. and it doesn't see itself. அது தன்னையே பார்க்க முடியாது. See, when we walk anywhere, இன்னைக்கு நாம எங்க நடந்தாலும், as soon as we pass by a mirror, நாம் ஒரு கண்ணாடியை தாண்டின உடனே everybody will stop for 1 second, take a look. எல்லாரும் ஒரு வினாடி நின்னு அப்படி பார்த்துட்டு தான் போவாங்க. Amen. ஆமே. Don't tell me that you never do that. நான் அப்படி செய்யவே மாட்டேன்னு நீங்க சொல்லாதுங்க. You can never say that. அப்படி சொல்லவே முடியாது. Even I do that. நானே அப்படி செய்யறது உண்டு. Just 1 second. ஒரே ஒரு வினாடி துளிதான். If not 5 minutes, at least 1 second. 5 நிமிடம் இல்லை என்றாலும் கூட ஒரு வினாடியாவது பார்ப்பேன். Yes, everything is nice. எல்லாம் நல்ல அருமையா தான் இருக்கு. We all do that, right? எல்லாரும் அப்படி செய்றோம் இல்ல? See, when we do that, நாமே அப்படி செய்யும்போது we can see how big or small we are. நம்ம எவ்வளவு பெருசா இருக்கோம், எவ்வளவு சின்னதா இருக்கோம் நம்மளால பார்த்து அடையாளம் காண முடியும். You know, recently during our 40-day fast, சமீபத்தில் நம்முடைய 40 நாட்கள் உபவாச ஜெபத்தின் போது one astonishing miracle took place. பிரமிக்க வைக்கும் ஒரு அற்புதம் நடந்தது. One of our partner wrote me this testimony. இந்த சாட்சியை ஒரு பங்காளர் எழுதின பொழுதுதான் பார்த்தேன். During one of the meetings, அந்த கூட்டங்கள் ஒன்றின் போது, when the glory of God was very strongly coming down, தேவ மகிமை
பலமாய் இறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் this person saw me standing in their house. அந்த பங்காளர் நான் அவர்கள் வீட்டில் நிற்கிறதாக என்னை பார்த்திருக்கிறார்கள். Right at the moment I was conducting prayer in the studio. ஆனால் அதே நேரத்தில் நானோ ஸ்டுடியோவிலே ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறேன். They said I was literally standing in their house. அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் உண்மையாகவே அவர்கள் வீட்டிலே நிற்கிறேனாம். It was not a vision they were seeing on the TV. அவர்கள் தொலைக்காட்சியிலே ஒரு தரிசனமாய் பார்க்கவில்லை. This took place in Karnataka in a city called Udupi. கர்நாடகாவிலே உடுப்பி என்ற ஒரு பட்டணத்திலே நடந்த சம்பவம் இது. So that sister who saw this, இந்த காட்சியை கண்ட அந்த சகோதரி சொல்லுகிறார்கள், she wanted to make sure really that I came to her house. உண்மையாகவே நான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேனா இல்லையான்னு உறுதிப்படுத்த விரும்பினாங்களாம். She took a measuring tape ஆகவே ஒரு அளவு நாடாவை எடுத்து and measured my height. என்னுடைய உயரத்தை அளந்து பார்த்திருக்கிறார்கள். It was 1.62. 1.62 சென்டிமீட்டர் உயரங்கள். 5 அடின்னு வெச்சுக்கோமே. Then she wrote me. அப்புறம் எனக்கு எழுதுறாங்க, Uncle, you came to our house. அங்கிள் என் வீட்டுக்கு நீங்க வந்தீங்க. I took your measurement. உங்க உயரத்தை நான் அளந்து பார்த்தேன். Is your height 1.62 cm? உங்களுடைய உயரம் 1.62 சென்டிமீட்டர் தானா? When I read that I was shocked. நான் அதை படித்த பொழுது அதிர்ச்சி அடைந்தேன். My height is 1.62. 162 சென்டிமீட்டர் தான் என் உயரம். So that proved that I was literally in a house. அது உண்மையாகவே நான் உங்க வீட்ல தான் இருந்தேன்னு உறுதியாயிருச்சு. But an elephant is not so smart like you all. ஆனா ஒரு யானை உங்களை போல சமத்து குட்டி கிடையாது. It doesn't measure itself. அது தன்னையே அளந்து பார்க்காது. If it measures itself, அது தன்னையே அளந்து பார்க்குமானால் it will know that it is bigger and stronger than the lion. சிங்கத்தை விட தான் பெரியது, சிங்கத்தை விட தான் வலியது என்ற உண்மை அதற்கு தெரியும். It doesn't know. ஆனா அதுக்கு தெரியாது. That is why they say, அதனால தான் பழமொழி சொல்லுவாங்க, elephant doesn't know its own strength. யானைக்கு தன் சொந்த பலம் தெரியாது. But the lion, though it is smaller, ஆனா சிங்கம் அளவுல உருவத்துல சின்னதா இருந்தாலும் what makes it take on a larger animal? தன்னை காட்டிலும் உருவத்தில் பெரிய மிருகத்தை எதிர்த்து தாக்க அதை தைரியப்படுத்தியது எது? One word. ஒரே ஒரு வார்த்தை. It's the same word that made David take on Goliath. கோலியாத்தை வீழ்த்த தாவீது சவால் எடுத்து புறப்பட்ட அதே வார்த்தை தான் அதுவும் ஆகும். Boldness. தைரியம். Boldness. தைரியம். The lion is a bold animal. சிங்கம் ஒரு தைரியமுள்ள மிருகம். Among all the animals in the jungle, காட்டில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களுக்குள்ளே the lion is the bold one. சிங்கம் தான் தைரியம் நிறைந்தது. Among the 12 sons of Jacob, யாக்கோபின் 12 குமாரர்களுக்குள்ளே Judah had that character. யூதாவுக்கு தான் அந்த ஒரு குணாதிசயம் இருந்தது. Very bold. மிகுந்த தைரியசாலி. That is why when Jacob prayed for all his 12 sons, அதனால் தான் யாக்கோபு தன் 12 குமாரர்களுக்காக ஜெபித்தபோது he prophesied about Judah. யூதாவை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். You are a lion's whelp, நீ ஒரு சிங்கத்தின் பலனுள்ளவன். and you will go forth before your brothers. நீ உன் சகோதரர்களுக்கு முந்தி செல்வாய். That is why when the prophet Moses set up the 12 tribes of Israel, அதனால் தான் தீர்க்கதரிசி மோசே அவர்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரையும் அமைத்து பிரித்தபோது God told Moses, தேவன் மோசேயிடம் சொன்னார், when there is a war, ஒரு யுத்தம் என்று வருமானால் the camp of Judah should go first. யூதா கோத்திரத்தின் பாளையம் தான் முந்தி புறப்பட வேண்டும். Because they are bold. ஏன் அவர்கள் தைரியசாலிகள். They will kill everyone before others can come. மற்றவர்கள் பாளையத்துக்குள் வருவதற்குள் எதிரிகள் அனைவரையும் இவர்கள் வெட்டி வீழ்த்துவார்கள். They are fearless. அஞ்சாதவர்கள். When we say someone is bold, யாரையாவது தைரியசாலின்னு நம்ம சொல்லுவோம்னா, and the other accompaniment word is fearless. அதோடு கூட தொக்கி வருகிற வார்த்தை பயமறியாதவர்கள். Fearless. பயமற்றவர்கள். Both are synonymous words. இரண்டும் ஒரே இணை சொற்கள். So a lion is bold and fearless. சிங்கம் தைரியமானது, பயமற்றது. It is not afraid of its enemies. தன் எதிரியை கண்டு சிங்கம் பயப்படாது. And a righteous man is like that. ஒரு நீதிமான் அப்படித்தான் இருப்பார். Why does the Bible say the righteous are bold as a lion? நீதிமான்
நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான் என்று ஏன் வேதம் சொல்ல வேண்டும்? Righteous means you have a right standing with God. நீதி என்று சொன்னாலே தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிற்கக்கூடிய சரியான ஒரு தகுதி அடைந்திருக்கிறீர்கள். If you are right standing with God, தேவனோடு கூட நீங்கள் சரியாக நிற்பீர்களானால் it means your character is the same as God's. அப்படியானால் உங்கள் சுபாவமும் தேவனுடைய தன்மையும் ஒன்று போல் இருக்கிறது என்று அர்த்தம். Matthew chapter 5 verse 48. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுகிறது, Be perfect as your Father in heaven is perfect. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். So when your character is measured with the character of God, தேவனுடைய சுபாவத்தோடு உங்கள் சுபாவம் ஒத்து போகிறதாக அளவிடப்படும் போது it will be perpendicularly equal. அது சரிசமமாய் நெம்புகோலில் இணையாய் நிற்கும். That's what it's called right standing. அதைத்தான் தேவனோடு கூட சரி நிகராய் நிற்கும் செம்மையான நிலை என்று சொல்லுவார்கள். Righteous person is like that. ஒரு நீதிமான் அப்படி இருப்பாரானால், So when you are in right standing with God, தேவனோடு கூட உங்களுக்கு சரியான ஒரு நிலை இருக்குமானால் you become blameless. நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பீர்கள். When you are blameless, நீங்கள் குற்றமற்றவர்களாய் மாறும்போது God does not find any fault with you. உங்களிடத்திலே தேவன் எந்த குற்றம் குறையும் கண்டுபிடிக்க மாட்டார். When no fault is found in you, ஒரு தப்பிதமும் உங்களில் இல்லை என்றால் then God does not condemn you. அப்பொழுது தேவன் உங்களை ஆக்கினைக்குள் தீர்க்க மாட்டார். When God does not condemn you, தேவன் உங்களை ஆக்கினைக்குள் தீர்க்கவில்லை என்றால் don't have to be afraid of the second death. இரண்டாம் மரணத்தை நினைத்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. And you'll be standing before God boldly. அப்பொழுது தைரியமாய் நீங்கள் தேவனுக்காய் நிற்பீர்கள். You will stand before God fearlessly. தேவனுக்கு முன்பாக பயமில்லாமல் நிற்பீர்கள். That is why the Bible says the righteous are bold as a lion. அதனால் தான் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறான் என்று வேதம் தெளிவாய் எடுத்துரைக்கிறது. So this is the first characteristics. இதுதான் முதலாவது குணாதிசயம். With these characteristics, now let's look at the three Hebrew youths. இந்த குணாதிசயத்தை மனதில் வைத்தவர்களாய் மூன்று எபிரேய புருஷர்களை பார்ப்போம். If you read Daniel chapter 3, தானியேல் 3ஆம் அதிகாரத்தை படிப்பீர்களானால் verses 15 to 18, 15 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலே when you look at the dialogue and the conversation between the three Hebrew youths with the king, அந்த மூன்று எபிரேய வாலிபர்களும் ராஜாவோடு பேசின உரையாடல்கள் சம்பாஷணைகளை கவனமாய் பார்க்கும்போது it shows very clearly that they were very very bold. அவர்கள் மிக மிக தைரியசாலிகளாய் இருந்தார்கள் என்பதை தெளிவாய் காண்பிக்கிறது. Now please keep in mind, மனதில் தயவு செய்து இந்த ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. at the same time they knew that they are going to die. அதே நேரத்தில் தாங்கள் சாக போகிறோம் என்பதும் அவர்களுக்கு தெரியும். Yet they were very bold. ஆனாலும் அவர்கள் மிகவும் தைரியமாய் இருந்தார்கள். Now look at verses 15 to 18. 15 முதல் 18 வரை உள்ள வசனங்களை இப்பொழுது பாருங்கள். The king threatened them. ராஜா அவர்களை மிரட்டுகிறான். Now look at the last part of verse 15. 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. Who is the God that can deliver you out of my hand? உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? That was a threat by the king. அது ராஜா விடுத்த ஒரு அச்சுறுத்தல், மிரட்டல். You are thrown into the prison. நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். Whichever jail you can be thrown into. எந்த சிறைச்சாலைக்குள் நீங்கள் தள்ளப்பட்டாலும், See, the threat is there. பாருங்க, அந்த அச்சுறுத்தல் இருக்கிறது, Danger is there. ஆபத்து இருக்கிறது. Case is against you. ராஜாவே உங்களுக்கு எதிராக இருக்கிறான். You have been framed. நீ உங்க வழக்கு உங்களுக்கு விரோதமாக திரிக்கப்பட்டு All விட்டது. the charges are against you. குற்றச்சாட்டுகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக அணிவகுக்கின்றன. You were told not to preach. நீங்கள் பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லப்பட்டீர்கள். You are preach. ஆனா பிரசங்கம் பண்றீங்க. Let me give you one example of a true incident. நடந்த உண்மை சம்பவத்தை உதாரணமாய் வைக்கிறேன். This happened last year in London. லண்டன்ல போன வருஷம் நடந்தது. You know, in England has passed a law where the homosexual people can marry each other. ஓரின சேர்க்கையாளர்கள் ஒருவரை ஒருவர் மனம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்தை இங்கிலாந்து பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்து விட்டது. So there was a pastor who stood in the streets of London and he preached against the sins of homosexualism. ஆகவே லண்டன் மாநகர தெருவிலே ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் நின்று ஓரின சேர்க்கையின் பாவத்துக்கு எதிராய் பிரசங்கம் பண்ணுகிறார். He was arrested and thrown into the prison. அவர் கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். He just preached against the sin. அவர் ஒரு பாவத்துக்கு எதிராக பிரசங்கம் பண்ணினார். Now that has become an offense. அது இப்பொழுது ஒரு பெரிய குற்றமாகி விட்டது. Last year June 26,
America had passed a law about gay marriages. கடந்த ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி அமெரிக்கா ஓரின சேர்க்கையாளர்கள் விவாகம் செய்து கொள்ள ஒரு சட்டம் இயற்றிவிட்டார்கள். So homosexual couples can get married in a church. ஓரின சேர்க்கையாளர்களாய் இருக்கிற தம்பதியர் ஒரு திருச்சபையில் விவாகம் பண்ணிக்கொள்ளலாம். And a pastor cannot refuse their marriage. அவர்கள் திருமணம் செய்ய வரும் பொழுது திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என்று ஒரு போதகர் மறுக்க முடியாது. If a pastor refuses, அப்படி ஒரு போதகர் செய்து வைக்க மாட்டேன்னு சொன்னா he will be thrown into prison. அவரை சிறையில் அடைத்து விடுவார்கள். This has become law. இது இப்ப சட்டமாயிருச்சு. And do you know that before the last federal election, கடந்த ஃபெடரல் தேர்தலுக்கு முன்பு உங்களுக்கு தெரியுமோ, that is before the whole country went for election, நம்முடைய முழு தேசமும் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பு the UPA government was planning to bring same sex marriage bill. அப்போதிருந்த அரசாங்கம் ஓரின சேர்க்கையாளர்களுடைய திருமண சட்ட ஒப்புதலுக்கான ஒரு ஆணையை பிறப்பிக்க திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். There are many things we do not know what is taking place in the secret. மறைமுகத்தில் ரகந்தரங்கத்தில் நடக்குது பல காரியம் என்னன்னு நமக்கு தெரியாது. But God is watching. ஆனா தேவன் பார்த்துக்கிட்டே இருக்காருல்ல. When we are threatened, இப்படி நாம் மிரட்டப்படும் போது what are we going to do? என்ன செய்ய போறோம்? I asked this question to several pastors in the US. அமெரிக்காவில் இருந்த பல போதரிடத்திலே இந்த கேள்வியை நான் கேட்டேன். What are you going to do? நீங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்க? Every one of them told me, எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, we will close down our church. நாங்க எங்க சபையை மூடிடுவோம். We will never conduct such same sex marriages. ஒரே ஓரின திருமணத்தை எங்கள் சபையில் நடத்த மாட்டோம். We will not allow such filth in our church. அப்படிப்பட்ட அருவருப்பை எங்கள் ஆலய வளாகத்துக்குள் அனுமதிக்க மாட்டோம். We will rather close our church than allow this filth and abomination to be done in our church. அவலட்சணமான இந்த அருவருப்பின் நிலை எங்கள் திருச்சபைக்குள் அரங்கேறுவதற்கு பதிலாக சபையை வேணால் மூடிவிடுவோம் என்றார்கள். The righteous will be bold like a lion. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறான். And when the king threatened the three Hebrew boys, who is this God who can save you from my hands? உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று ராஜா இந்த மூன்று எபிரேய வாலிபர்களையும் மிரட்டின போது, Now look at verse 17. 17வது வசனத்தை பாருங்க. The bold answer of the three youths. மூன்று வாலிபர்களுடைய அந்த தைரியமான பதிலை பாருங்கள். Even when they were threatened, இவ்வளவு மிரட்டப்படும் போதும் the second characteristics about them, அவர்களை பற்றிய இரண்டாவது குணாதிசயம் என்னவென்றால், they did not fear the threat of the king. ராஜாவின் அச்சுறுத்தலின் மிரட்டலுக்கு அவர்கள் பயப்படவே இல்லை. Neither did they went back into hiding because of the threat of the king. ராஜா விடுத்த மிரட்டலை கண்டு பயந்து ஓடி போய் ஒளிந்து கொள்ளவும் இல்லை. What will we do if a law is passed in our land? You cannot preach in the streets anymore. இனிமே இந்திய தேசத்தின் தெருக்களில் நீங்க பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? No more tracting ministry. இனிமே ட்ராக்ட் கைப்பிரதி கொடுக்கிற ஊழியமே செய்யக்கூடாது. Amen. ஆமென். But you will be arrested. ஆனால் கைது செய்யப்படுவீர்களே. Amen. ஆமென். So the three Hebrew boys did not fear when they were threatened. மூன்று எபிரேய வாலிபர்களும் மிரட்டப்பட்ட பொழுது பயப்படவும் இல்லை. Neither did they back out. அல்லது அவர்கள் பின்வாங்கவும் இல்லை. When they were threatened, அச்சுறுத்தப்பட்ட போது, see, the king threatened them. Who can save you? ராஜாவே மிரட்டுறான், யார் உங்களை என்கிட்ட இருந்து காப்பாத்த Which முடியும்? God can save you? எந்த தேவன் உங்களை தப்புவிக்க முடியும்? Who can save you from my hand? என் கையிலிருந்து உங்களை தப்புவிக்க கூடியவர் யார்? That is a very strong threat from the government. அரசாங்கத்திடம் இருந்தே வந்த ஒரு பலமான மிரட்டல் அது. And these three young men are all alone. இந்த மூன்று வாலிபரும் தன்னந்தனியே இருக்கிறார்கள். The entire judicial system in the country is against them. தேசத்தில் இருந்த ஒட்டுமொத்த சட்ட அமைப்பே அவர்களுக்கு எதிராய் நிற்கிறது. Because it was made a law. ஏன் ஒரு சட்டமே ஏற்றப்பட்டு விட்டது. It's a national law that everybody must bow down and worship the idol. அந்த தேசத்தில் இருக்கிற குடிமக்கள் யாவருமே தலை முகங்குப்புற விழுந்து வணங்கி அந்த விக்கிரகத்தை சேவிக்க வேண்டும் என்ற தேசிய சட்டம். My dear sons and daughters, என் அன்புக்குரிய மகன்மார்களே, மகன்மார்களே, what we read here is not history.
இங்கே நாம் படிக்கிறது வரலாறு அல்ல. It is going to happen in the future. எதிர்காலத்துல நடக்க போகிற காரியத்தை தான் படிச்சிட்டு இருக்கிறோம். Daniel chapter 3 and Revelation chapter 13. தானியேல் 3ஆம் அதிகாரமும் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரமும் They are companion chapters. அவைகள் இரண்டும் தோழமை அதிகாரங்கள். Because what you read in the past in Daniel chapter 3, ஏன் கடந்த காலத்தில் தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் எதை நடந்த சரித்திரமாய் படிக்கிறீர்களோ is what is going to happen exactly in the future in Revelation chapter 13. எதிர்காலத்தில் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் எதிர்காலத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் அப்படியே நடக்க போகிறது. So how we are going to behave in the future, எதிர்காலத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வோம் என்பது we should learn now from these 3 Hebrew youths. இந்த 3 எபிரேய புருஷரிடத்தில் இப்பொழுது கற்றுக்கொள்ள வேண்டும். If they can be bold, அவர்கள் தைரியமாய் இருக்க கூடுமானால் they are our role model. அவர்களே நாம் பின்பற்றத்தக்க தகுந்த மாதிரிகள். Amen. ஆமென். When you are in such a situation, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் நீங்கள் அகப்படும் போது those 3 Hebrew boys will come in the spirit. அந்த 3 எபிரேய வாலிபரும் ஆவியிலே வருவார்கள். They will stand by your side உங்க பக்கத்துல நிற்பார்கள். to strengthen you, உங்களை பலப்படுத்துவார்கள். to encourage you. உங்களை தைரியப்படுத்துவார்கள். And if your spirit is sensitive to them, அவர்களுடைய உற்சாகமூட்டுதலுக்கு உங்கள் ஆவி மென்னுணர்வோடு இருக்குமானால் they will tell you, அவங்க சொல்லுவாங்க, don't worry, கவலைப்படாதே, we faced such furnace long time ago. இதே அக்கினி சூளையை வெகு காலத்துக்கு முன்பு நாங்களும் சந்தித்தோம். And all this threatening are empty threats. இந்த மிரட்டல் எல்லாம் வெத்து வேட்டுப்பா. Don't worry, பயப்படாத, don't worry. பயப்படாத, They will கவலைப்படாத. encourage you. அவங்க தைரியப்படுத்துவாங்க. My dearly beloved sons and daughters, அன்புக்குரிய மகன்மார்களே this மகள்மார்களே, is the first lesson you should learn. இதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடமாகும். First characteristics, முதல் குணாதிசயம் boldness. தைரியம். So now when you look at yourself, இப்பொழுது உங்களையே நீங்கள் பார்க்கும்போது do you see boldness in you or cowardice in you? உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை பார்க்கறீங்களா இல்லனா கோழைத்தனத்தை பார்க்கறீங்களா? You don't have to answer my question. என் கேள்விக்கு நீங்க பதில் கொடுக்க வேண்டாம். You just ask yourselves. உங்களையே பார்த்து கேட்டுக்கொள்ளுங்கள். This is your homework. இதுதான் உங்க வீட்டு பாட பயிற்சி. When we meet next month, then you have to answer me. அடுத்த மாதம் நாம் நேரில் சந்திக்கும் பொழுது நீங்கள் எனக்கு பதில் கொடுக்க வேண்டும். Or from today till next month, இல்லாவிட்டால் இன்று தொடங்கி அடுத்த மாத சந்திப்பு வரையில் you have to work on your weakness. உங்கள் பலவீனங்களிலே நீங்கள் செயல்பட வேண்டும். Amen. ஆமென். See, this is mentoring program, இது உருவாக்கும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாகும். discipleship program. இது சீஷத்துவ பயிற்சி பாசறை. You have come here not to listen to a message. ஒரு செய்தியை கேட்டுட்டு போக இங்க நீங்க வரல. You have come here to be trained. பயிற்றுவிக்கப்படும்படி தான் இங்க வந்திருக்கிறீர்கள். Amen. ஆமென். You have come here to be mentored. இங்கே நீங்கள் சரியான விதத்தில் உருவாக்கம் பெற வந்திருக்கிறீர்கள். You have come here to be discipled, ஒரு நல்ல சீஷத்துவ பயிற்சியை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள். not to listen. கேட்டுட்டு போக இல்ல. So you must now look deep into your heart. ஆகவே இப்பொழுது உங்கள் இருதயத்தின் ஆழத்திற்குள் நீங்கள் உற்று பார்க்க வேண்டும். Am I really bold? உண்மையிலே நான் தைரியசாலிதானா? Or am I a real coward? அல்லது உண்மையில் நான் கோழையா? This is your homework. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படும் வீட்டு பாட பயிற்சி. You need to look into your heart and into your mind. உங்கள் இருதயத்தின் ஆழங்களுக்குள் உங்கள் மனதின் அடி ஆழங்களுக்குள் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். If you don't overcome this, இதை நீங்கள் ஜெயித்து மேற்கொள்ளாவிட்டால் when the time of persecution comes, உபத்திரவ நேரம் தலையெடுக்கும் போது you'll be the first person to run away. ஓடி போற முதலாளா நீங்க தான் இருப்பீங்க. The prophet Elijah ran faster than a chariot. எலியா தீர்க்கதரிசியை பாருங்க, ஒரு ரதத்தின் வேகத்தை காட்டிலும் வேகமாய் ஓடினார். But you will run faster than an aeroplane. ஆனால் நீங்களோ ஒரு விமானத்தின் வேகத்தை விட வேகமா ஓடுவீங்க. Amen. ஆமென். Amen. Run faster means you are running away in cowardice. விமானத்தை விட வேகமா ஓடுவீங்கன்னா கோழைத்தனத்தில் பயந்து ஓடுறத பத்தி சொல்றேன். Amen. ஆமென். No amen. No amen. இதற்கு இல்லை ஆமென். You must face boldly your enemy. உங்கள் எதிராளியை தைரியமாய் நீங்கள் சந்திக்க வேண்டும். Amen. ஆமென்.